கைஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் குட்டி குஞ்சான்ஸ் இதுங்க பார்த்தீங்கன்னா இப்போ அடித்து மாஞ்சிக்கிட்டுங்க. இவன் வந்து அண்ணன், இவனோட உடன்பிறப்பு அவன் தம்பி சரிங்களா. இவன் வந்து அவனோட ஃப்ரெண்டு. இந்த பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடன்பிறப்போட தங்கச்சி. இது இப்போ என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அவன் என்ன பண்ணான், உன்னை என்ன பண்ணான், அவன் வந்து பேக் தூக்கி தலையில் அடிச்சானா. நீ என்ன பண்ண? இவ்வளோ ரிவேஞ்ச் நானும் அடிப்பேன்னு சொல்லி பேக் தூக்கி பொத்துன்னு அடிச்சிட்டான். இந்த பேக் என்னால் ஒத்த கையில் இந்த பேக் தூக்க முடியல ஃபுல்லாக. பேக்கோட கேஜி எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 கிலோ வரும்னு நினைக்கிறேன். அது தூக்கி அவன் தம்பி மேலே மட்டும் அடிச்சு அவன் உட்காந்து ஆகிவிட்டு இருக்கான் பாருங்க. வீடியோ எடுத்தோன்னே சிரிக்கிறான் பாருங்க. எதுக்கு அவன் அடிச்சு? என்ன சண்டை அவனுக்கும்? நீ சொல்கிறான் என்ன சண்டை சொல்லி நான் சால்வ் பண்ணுறேன். ஏய் நோட் எடுத்து போடலாமாங்க? படிக்கிற பையன் தானே நீ? உங்கள் டீச்சரை சொல்கிறா நாளைக்கு ஒன்றதான்டா. உங்கள் டீச்சரை சொல்லுவா சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லணுமா வேணாமா? இங்கே பாடுறா. ஓய் சொல்லணுமா வேணாமா? சொல்லணும்னு சொன்னால் சொல்லுவேன், வேணான்னு சொன்னால் சொல்ல மாட்டேன். சொல்லணுமா வேணாமா? அப்போ அவன் தம்பிக்கிட்ட சாரி கேளு. அவனை கூட்டு சொல்லு. மோனி சாரின்னு சொல்லு. அவனை கூட்டு சொல்றா. அவன் திரும்பவே இல்லை பேரு. கூட்டு சொல்லு. நல்லா கூப்பிட்டதானே. அதுக்கு நான் அடிச்சு கூப்பிடுற. மோனின்னு கூப்பிடு. நீ சொல்கிறான் உன்னை இவன் என்ன பண்ணா? ஒய் உன்னை என்ன பண்ணா? நீ என்ன பண்ண அவனை? அவன் என்ன பண்ண? நீ அடிச்சியா? எதுக்கு அடிச்ச? நீ ஃபர்ஸ்ட் நோட்டு தூக்கி போட்டியா? தூக்கி போடலாமா நோட்டை? வாயில் இந்த மாதிரி பென்சில் விடலாமா? ஏய் நீ உட்காரா. என்ன நான் நடந்துச்சின்னு சொல்லுவா. உட்கார். இப்படி உட்கார். உங்கள் 2 பேத்துக்குள்ள என்ன சண்டை? போ பக்கத்தில் போ. பூனையை தொடச்சிட்டு ஓட்டுருந்தான். இவன் நோட்டு இங்க இருந்துச்சு. நோட்டு எடுத்து கொண்டு அங்க போட்டான். அதுக்கப்புறம் நோட்டு அங்க வந்துன்னு கேட்டான். அதுக்கப்புறம் எத்தனை? அதுக்கப்புறம் எத்தனை போடுவ? அதுக்கப்புறம் வர்ணன் வந்து அங்க இருக்குன்னு சொல்லிச்சு. அப்புறம் மோனி வந்து பேக் எடுத்து அடிச்சான். வர்ணன் வந்து பேக் எடுத்து அடிச்சு ஸ்கூலுக்கு ஜட்டியோட போவேன். அப்புறம் 2 பேர் ஃப்ரெண்ட் அவங்க கை கொடுங்க. உன் தம்பி கை கொடுப்போம். அப்போ கொடுக்கலாம். இப்போ நான் நாளைக்கு உன் டீச்சரை கண்டிப்பாக சொல்லுவேன் இவன் நோட்டு தூக்கி போடுறான் அப்படின்னு சொல்கிறதா. இங்கே பாரு கை கொடு அவனுக்கு. போ உங்கள் பக்கத்தில் அடி. உங்கள் பக்கத்தில் போவா. அப்போ ஒன்றையும் டீச்சர்ட்ட மாட்டி விடுவான் பேக் தூக்கி அடிச்சான் அப்படின்னு. போடா நீ அவன் பக்கத்தில் போ. கை கொடுங்க. கை கொடுறா. போவா. உனக்கு வேணாமா? உன் உடன் பிறப்பிட அண்ணன் வேணாமா? கைஸ் பாருங்க அண்ணனே விட்டு கொடுத்துட்டாங்க.